எனக்கு பிரியாவை பத்தி தெரியும்பா. அவ சின்னதா ஏதாவது பண்ணிருந்தா கூட வந்தனா அதை பெருசாக்கி ஆதியோட மனசை கெடுத்து வச்சிருப்பா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எல்லாரோட ஆதிய நல்லபடியா பாத்துக்கிட்டது பிரியாதான். அவன் இங்க இருக்கிறது பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்தனாவா அவ தப்பா சொல்லிட்டாளா? அதான் வரலன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. சரி, பிரியா தப்பே பண்ணிருந்தாலும் சின்ன பசங்க அடம் பிடிக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா? அவளும் மனுஷி தானப்பா. அப்புறம் அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு? இத பாரு அர்ஜுன், நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடக்கிறது நடக்கட்டும், அதை விடு. இப்போதைக்கு எதையும் யோசிக்க வேணாம், புரியுதா? அவன் நம்ம வீட்டு புள்ளடா, அவன் எங்கேயும் போக மாட்டான். சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான். இப்ப நீ போய் தூங்குப்பா. சரி, நீங்க போங்க, படுத்து தூங்குங்க. சண்டை போடுறத அம்மா விலக்கி விட வந்தாங்க. அவங்க நல்லது தானே பண்ணாங்க. அதுக்காக அவங்கள நீங்க அசிங்கப்படுத்துவீங்களா? அவங்கள பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? வேணாமா, கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு எதுவும் பேசாத. எப்ப பாரு யாருக்காவது அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. இப்ப பாரு, உன்னால என் மகன் என்னை விட்டுட்டு போயிட்டான் பிரியா. உன்னால மட்டும்தான். என்னாலதான் ஆதி வீட்டை விட்டு போனான்னு அர்ஜுன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. நான் என்ன தப்பு பண்ண? அவனை நான் ஒண்ணுமே சொல்லல. வந்தனா கிட்ட நான் பேசினது உண்மைதான். அது ஆதியை எவ்வளவு பாதிக்குமா? அர்ஜுன், நீங்களுமா என்ன எப்படி நினைக்கிறீங்க? அவன் வராம இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்ல. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன பண்றது?